Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ரொம்ப நாளா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான் கூலி. இந்த படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி இவ்வளோ கோடி வசூலிச்சிருச்சு, உலகளாவிய அளவில் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எந்த படத்துக்குமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரஜினிகாந்தோட இந்த கூலி திரைப்படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெளியாச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் அந்த படம் ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூலி படத்தோட கதை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அது டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறதா இல்லை தொடர்ந்து அதே மாதிரி பண்ணுறதுனால அப்படி வந்துருச்சா அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களோட டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலையும், அதாவது கிட்டத்தட்ட அந்த பழி வாங்குதல் கதைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. நான் அந்த கூலி படத்தோட கதையை மொத்தமாக சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஒன்லைனாக சொன்னால் கூட படத்தில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு கூலி தொழிலாளி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெரிய ஒரு மாசான ஆளாக இருக்கார். பிகாஸ் நான் அந்த ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்ததுனால இது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். அவர் இப்போது கரண்ட் லைஃப்பில் வாழும்போது அவரோட நண்பரான சத்யராஜுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அந்த குடும்பத்தையும் அவருடைய சொந்தமான சில விஷயங்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட பாஷாலாம் பார்த்துருப்போம்ல, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த கூலி கதைக்களமும். இதை தாண்டி படத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறதா சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் தியேட்டர் பிளாஸ்ட் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப அழகாக லோகேஷ் கனகராஜ் இத்தனை ஆக்டர்ஸு நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே ஒரு டைம்லைன் ஆயிருக்கும். ஆனால் இன்ட்ரோக்குள்ள ஒரு இன்ட்ரோ இருந்துச்சு. ஒரு ஆளை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருப்போம், இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வேற ஒரு ஆளாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ட்ரோ, அவங்க யார், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆளாக அவர் வெளிக்கொண்டிருந்த விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு ஆளாக காமிச்சிட்டே வரும்போது கரெக்டாக ஒரு பாயிண்டில் ரஜினிகாந்தை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு இன்ட்ரோலேருந்து ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ கண்டிப்பாக அதில் இருக்குது. இதை தாண்டி லோகேஷோட அந்த ஸ்டைல் என்ன அப்படின்னா, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு மாசான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் லேகோ ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட பெருசாக தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன லேக் இருக்கும். அதாவது கொஞ்சம் எமோஷ்னலாக போகும்போது என்னடா படம் ஸ்டார்டிங்கில் லைட்டாக பத்திக்கிட்டு போச்சு, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் லேக் அடிக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பண்ண ஒரு மேஜிக் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளாசிக் ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் டச்சில் ஒரு இன்ட்ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்க்குறதுக்கு அதோட ஓகே செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்குன்ற மாதிரி நம்ம எந்திரிச்சு வெளியே போகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ஹாஃப்னாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் படம் அவேவாக வெளியில் போயின்னா அந்த ஒரு பிடிப்போடு இல்லாமல் கொஞ்சம் லேக் அடிச்சதோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் யூட்டிலைஸ் பண்ணணும், எல்லாரையும் காட்டணும் அப்படின்னும் போது அதுக்குள்ளே படம் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரஜினி சார் படத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய டானாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கட்டும், அதை மறைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணும்போது தான் சுவாரஸ்யம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மொத்தமாக இவ்வளோ தான் ஒரு பெரிய ஆள், அவர்கிட்ட மோதுனா எல்லாரும் காலி அப்படின்னு சொன்னால் அந்த சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் டக்குன்னு ரிவீல் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா, சத்யராஜ் டாப் நாச், அவரோட ஒர்க்கை ரொம்ப அழகாக பண்ணிட்டாரு. நாகார்ஜுனா சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த கரிஸ்மான்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே கேரி பண்ணிட்டு போகிறாரு. முக்கியமாக ரஜினி சார் எல்லாருமே சொல்கிறாங்க 74 வயசாயிருச்சு, இவர் இன்னும் ஹீரோவாக இருக்காரு, சூப்பர் ஒன்னாக இருக்காரு, எப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயிலர் படத்தில் மேக்ஸிமம் ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் தான் அந்த லாங் ஃப்ரேம் இருக்கும். அதுலேயுமே அவருடைய உடல் வாக வச்சு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வயசாயிருச்சுங்க, அது தெரியுதுங்க, இவ்வளோ தாங்க ஃப்ரேம் வைக்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. பட் இது லோக்கி என்ன மேஜிக் பண்ணாருன்னு தெரியல. அதாவது ரஜினி சார்ட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் வாங்கியிருக்காருன்றது ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், அன்பரியூ மாஸ்டராக இருக்கட்டும், அனிருத்தோட அந்த பிஜிஎம் ஓடுறதுக்கு, அன்பரியோட அந்த ஃபைட் சீன், இது வரைக்கும் ரஜினி சார் நிறைய ஃபைட் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கையை இப்படி வச்சுட்டு இப்படி 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 பண்ணிட்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
அதில் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சரியாக எனக்கு தெரில. நிறைய இடங்கள்ல அந்த ஃபைட் சீன் தான் வந்து படத்தை தூக்கி அப்படி நிப்பாட்டுது. அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது. ரஜினி சார் எப்படி இவ்வளோ இறங்கி இந்த அளவுக்கு பண்ணுவாருன்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறக்கிறதோ அப்படி மேலே தாவி வரதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மூமெண்ட் தான். அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சாரோட பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முரட்டுக்கால படத்துலலாம் அந்த ஃபைட் சீன் பார்த்தா தெரியும். டக்குன்னு கைக்குள்ளே கொடுத்து தூக்கி இப்படி போடுவார், இங்கே போடுவார், அடிப்பார். அந்த மாதிரி ஃபைட் சீனை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு போட்ட எஃபோர்ட் இருக்குல்ல, அது அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த அளவுக்கு அப்படியே கனெக்டடாக தெரியுது. இந்த ஆக்டிங் வந்து ரஜினி சாரோட ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கமல் கூடயோ மற்றவங்களாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த ஃபைட் சீனில் கூட அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கரெக்டாக டெலிவரி பண்ணி கொண்டு போகிறது. இந்த ஸ்லோ மோஷனில் நடந்து வராரு, அப்படி ஒரு ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் உண்மையாக பார்த்தா ஸ்லோ மோஷனில் அவரை தவிர யார் நடந்தாலும், அது இந்த வயசில் நடந்தால் அது அவ்வளோ பெரிய மாசாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. அவ்வளோ மாசாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் இந்த பார்க்குற லுக்காக இருக்கட்டும், திரும்புகிற ஸ்பீடாக இருக்கட்டும், நடக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும். என்னைக்கு வந்து அபூர்வ ராகங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி பைரவி விடுதா அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த ரஜினியிலேருந்து கொஞ்சம் கூட வந்து அவர் அந்த எனர்ஜி குறையவே கிடையாது. அப்படியே அந்த கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய ஃப்ரேமில் நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் ரஜினி சார் தனியாக தெரிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்றது அதில் தெரியுது. இவ்வளோ வருஷங்கள், இவ்வளோ காலங்கள் தாண்டியும் ஒரு மனுஷன் வந்து 50 வருஷமாக நம்பர் 1 இருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரஜினி சாரோட அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அவர் தான் தோல் மேலே இந்த படத்தை வந்து கேரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்னொரு பக்கம் வந்து சௌபின் சாகிரை வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு, எப்பா அந்த பக்கம் அவர் பெரிய ஆளாச்சு, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவரை ஏதோ அடியார் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் த்ரூ அவுட் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு சர்ப்ரைஸான சில கேரக்டர்ஸ்லாம் படத்தில் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லை, சாதுவான ஆள் தான் அப்படின்னு நினைப்போம். பின்னாடி பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். உபேந்திரா அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த பக்கம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இன்றைக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவர் பேசும்போது ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் என்னை வந்து உங்கள் படத்தில் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கட் பண்ணால் அவர் படங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். அவரை வந்து இங்கே சரியாக வந்து பயன்படுத்துனாங்களான்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. மாசா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஜெயிலரில் நம்ம சிவராஜ்குமாரை பயன்படுத்தின அளவுக்கு இங்கே பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதை தாண்டி வந்து அமீர் கான் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் வர்றாரு. ஆனால் அந்த சீனு ஒரு மாதிரி எப்பிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரோலெக்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வாவ் அப்படி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு வாவும் இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கேரி பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு படத்தோட மொத்த கதையில் அவங்கள சுற்றி தான் அந்த கதையே போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய இடங்கள்ல அவங்க அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ரஜினி சார் கூட மேடையில் சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்ருதிஹாசனை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் தான் கிட்டத்தட்ட. அதாவது ரஜினி சார் கிட்ட ஸ்ருதி மேம் பேசிகிட்டு இருக்க அந்த சீன் வந்து உண்மையிலேயே ஸ்ருதிஹாசன் ஒரு வேரியேஷன்லாம் காட்டி நடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு அவங்களோட பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து லோக்கி வந்து யாரையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, யாரையும் வந்துட்டு நம்ம ஐயோ இவங்க எதுக்கு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் மொத்தமாக வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த கூலி திரைப்படம். இதை தாண்டி வந்து காமெடி அப்படிங்கிறது வந்து லோகேஷ் படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அங்கங்கே அப்படி ரைட்டாக அப்படி தேட்டரில் சிரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் நிறையா காமெடி வந்து அங்கங்கே நிறையா வந்துட்டு ரஜினி சாரே பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நகைச்சுவாக, ரொம்ப நார்மலாக யதார்த்தமாக டயலாகில் போட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. இந்த ஓவராலாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை போயெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் வந்து இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதாக போகுது அதாக போகுதுன்ற மாதிரிலாம் யோசிக்காமல் ரஜினி சார் படம், லோகேஷ் சொன்ன அதே விஷயந்தான். படத்தில் நான் வந்து இந்த 130 ரூபா கொடுத்து வாங்குறாங்கள ரசிகர்கள், அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணால் போதும், இந்த 1000 கோடின்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி மைண்ட் செட்டோட போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்குன்றதை மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தியேட்டர் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லோகேஷ் படத்தில் நிறையவே இருக்கும்.
இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது ஏன் தியேட்டர் மூமெண்ட்டாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆள் அனிருத் ரவிச்சந்திரன். பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அதாவது எப்படி அட்லி வந்து எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன்ற மாதிரி, என் தலைவனுக்கு நான் தாண்டா செய்வேன்ற மாதிரி விளையாடி இருக்காரு. உண்மையாகவே சொல்ல போனால் எப்படி விக்ரம், லியோ, மாஸ்டர் வாட் எவர் அந்த ஒரு பிஜிஎம் வந்து அந்த படத்தை அப்படி எலிவேட் பண்ணி கூப்பிட்டு போகும்ல, இந்த படத்தில் முக்கியமாக நிறைய இடத்துல அனிருத்தோட பிஜிஎம் தான் நம்மளை வந்துட்டு அந்த சீட்டில் இருந்து டக்குன்னு முன்னாடி வர வைக்குது. குறிப்பாக ஒரு சீனு ரிவீல் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அதோட மேப்போக்காக சொல்கிறேன். ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 15 மினிட்ஸில் அந்த சாங்கு, அந்த பிஜிஎம்மு, அதோடு சேர்த்து ரஜினி சாரோட அந்த மேனரிசம் எல்லாமே இருக்கும். அதை குக் பண்ண விதம் இருக்குல்ல, அதில் முக்கியமாக லோக்கி ஒரு சைடு வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா கூட, இன்னொரு பக்கம் அனிருத்தோட ஒர்க்கு வந்து அங்கே டாப் நாச்சாக இருந்துச்சு. பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அப்படியே அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீல். ஒரு ரஜினி ஃபேனாக ஒருத்தங்க இருந்து போய் படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, ஓ சாட்டிஸ்ஃபைட், இது போதுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஜெயிலர் படத்தை கம்பேர் பண்ணி நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் ஜெயிலரில் இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இதில் இல்லையா? இல்லை ஜெயிலரில் இருந்த விஷயங்கள் நிறையவே இதில் இருக்குது, அதை விட தாண்டியே இருக்குது. ஆனால் ஜெயிலரில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேட் ஓப்பன் பண்ணோன்னே ரஜினி சாரை காட்டி நடந்து வரும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுல்ல, அதுலேயே நம்ம அந்த படத்தோட எல்லா லேகு, எல்லா பிரச்சனை, எதை பற்றியுமே நம்ம பேச மாட்டோம். அது போதும், அந்த தியேட்டர் மூமெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த தியேட்டர் மூமெண்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து கொஞ்சம் கதைக்குள்ளே போகும்போது நிறைய இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் வராங்களோ, அதிகமாக போகுதோ, இந்த கதைலாம் கொஞ்சம் இழுத்துட்டு போதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கம்மியாகவே இதை முடிச்சிருக்கலாமே, ஷார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்து வாவ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். எல்சியூவில் இல்லை இந்த படம் ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அங்கே தேட்டரில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது லோகேஷோட எல்சியுக்குள்ளே கூலி இல்லை, ஆனால் கூலி எல்சியுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த கேரக்டர் அப்படி, ரஜினி சாரோட கேரக்டர் அந்த மாதிரி போய் நிற்கிது. அந்த அரங்கம் அதிரட்டுமேன்ற சாங்கை அந்த பிஜிஎம் போட்டு ரஜினி சார் நடந்து வர விஷயமா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த ஒரு ஆரா இருக்குல்ல, அது கண்டிப்பாக எல்சியுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குன்ற ஃபீல் இருக்குல்ல, அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒரு ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டாரு. ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வராது, வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குன்ற அந்த டாக்கும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த வசூல் விஷயம்லாம் வந்துட்டு பேசும்போது நிறைய பேர் வந்து இதை பீட் பண்ணணும், அதை பீட் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு நமக்கு இதுலேயே புக்கிங்லேயே இவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ரசிகர்கள் வசூலெல்லாம் வந்து பேசுகிறதுலாம் நம்ம ஆக்சுவலி நம்மளோட இதே இல்லை. அது வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்துப்பாங்க, டைரக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அவங்களுடைய ஹீரோஸ் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த வசூலுன்ற பிரச்சனைலாம் இருக்கும். நமக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, போனோம், என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு, ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கி போய் உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல படம், உட்காந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கைத்தட்டு வர படமாக தான் இருக்குது. ரஜினி சாரோட மேஜிக் ப்ளஸ் லோக்கியோட அந்த லாஜிக்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும்ல, இது ரெண்டும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ரஜினி படம், லோகேஷ் கனகராஜ் படம், அந்த படத்தை போய் பார்த்தா எப்படி இருக்கும், அனிருத்தோட மியூசிக் எல்லாம் இருக்குது, இத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஃபேமிலியாக போய் பார்த்தா, ஃபேமிலியாக போக முடியாது, ஏசரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படமாக தான் இருக்கும். ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.